கொழும்பில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் மீண்டும் சூளுரைத்தது எதிர்க்கட்சி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டோடு கொழும்பு மாநகர சபை மற்றும் ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம், மக்கள் ஆணையை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்பதாக அந்த விடயம் கூறப்படுகின்ற தகவலும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கம்பஹா மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகர்ணா தெரிவித்திருக்கிறார். கம்பஹாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் கூறுகிறார், நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் பின்னர்வை எடுத்து காட்டுகிறது. அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்த மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்ட 161 உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பாலான உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டு கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டு உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் ஹர்ஷன் ராஜகர்ணா அவர்கள் இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். யாழ்ப்பாணத்தில் 17 சபைகளிலும் தமிழரசு கட்சியே ஆட்சி அமைக்கும் என்பதாக எம். ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. இருட்டில் போய் சந்திப்பார்கள், பிடிப்பட்டவுடன் இல்லை நாங்கள் சந்திக்கவில்லை என பொய் கூறுவார்கள். கண்டவர்கள் எல்லாம் அணி சேர்த்து தமிழரசை வீழ்த்துகிறோம் என சொல்கிறார்கள். ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 சபைகளிலும் தமிழரசு கட்சியே ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் என்று தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாபி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் இந்த கடுமையாக சாடியிருக்கிறார். தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபைகள் உறுப்பினர்கள் சத்தியபிரமாண நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவர் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த பதிலெல்லாம் ஸ்ரீதரன் அவர்களுக்கான பதிலாக இருக்கும் என்று தெரியவில்லை. எனவே பலரோடு அணி சேர்ந்துவிட்டு உங்களை விட நாங்கள் அதிகம் என கூறும் பம்மாத்து வேலைகளை எங்களுக்கு காட்டக்கூடாது. அதிக ஆசனம் பெற்றவர்களுக்கான சபைகளை கொடுக்கிறோம் என அவர்கள் தான் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக கட்சி என உரிமையில் சொன்னவர்கள் தற்போது கட்சி என்ற சொல்லை விட்டு அணி என இருக்கிற அதிகாரிகளை சேர்த்து வைத்திருக்கிறார், உதிரிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கவில்லை. அந்த அணியை ஊடகவியலாளர்கள் படம் எடுக்க கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆட்கள் நிற்கிறார்கள். அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்று சவால் விடுக்கிறார்களாம். ஒரு தனி கட்சியை வீழ்த்துவதற்கு அணி என சொல்லி வருவதற்கு வெட்கம் மானம் எதுவும் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் மக்கள் ஆணையை மீறுகின்றவர்கள். இருட்டில் போய் சந்திப்பார்கள், பிடிபடவுடன் இல்லை நாங்கள் சந்திக்கவில்லை என பொய் கூறுவார்கள். கண்டவர்களை எல்லாம் அணி சேர்த்து தமிழரசை வீழ்த்துகிறோம் என சொல்கிறார்கள். ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 சபைகளில் தமிழரசு கட்சியை ஆட்சி அமைக்கும் என்பதனை உறுதியாக சொல்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஒன்று இந்த தகவல் கஜேந்திரகுமார் பொன்னமல் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த ஒரு கருத்து இருக்கிறது. தமிழரசு கட்சி எங்களோடு வந்து சேர வேண்டும், நாங்கள் தான் இப்போது பெரும்பான்மை தெரிவித்திருந்தார். எனவே அவர்கள் கட்சி என்று கூறிக்கொண்டு இப்போது அணி என்று கூறுகிறார்கள் என்ற கருத்தை அவர்களுக்கு எதிரான கருத்தாக இருக்கலாம். அல்லது இந்த விவகாரம் CVK சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். எனவே தமிழரசு கட்சியினுடைய இந்த கொள்கைக்கு எதிரான மாற்று கொள்கையில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்று அவரும் இவ்வாறு சாடி இருக்கிறார். எனவே இவற்றுக்கு இரண்டுக்குமான பதிலாக இந்த உரை இருப்பதாக நாங்கள் கருதலாம். இது எம். ஏ. சுமந்திரன் அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது யாருக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு இவருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. பொதுவானது ஒரு நிலைப்பாட்டை அவர் அறிவித்திருக்கிறார் நேற்றைய தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்களுடைய சத்தியப்பிரமாண நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்.